திமுக தரக்கூடிய 4-5 சீட்டு காங்கிரஸ் கட்சியின் தன்மானத்தை இழந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதா காங்கிரஸ் கட்சியை பேசிட்டு இருக்காங்க. காமராஜர் பற்றி ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதுக்கு வெகுண்டு எழ வேண்டிய காங்கிரஸ்காரர்கள் நீங்க சொன்னது மாதிரி எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அவங்க காமராஜர் எல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 4 ஆண்டுகள்ல செயல்படுத்தப்படாத உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் லாஸ்ட் அவசரமா கொண்டு வரக்கூடிய பின்னணி மக்கள் அவரு திரு ஸ்டாலின் கூட இல்லைங்கிறதுனாலதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவரு கற்பனையாக பல செயல்பாடுகள்ல உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாம மீண்டும் 200 தொகுதியில ஜெயிச்சிருவேன், 210 தொகுதியில ஜெயிச்சிருவேன் சொல்றதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி வருகிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் சண்முகம் கிளியரா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டுதான் நாம் மக்களை சந்திக்க செல்லணும். அதான் மக்கள் சரியில்லைங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அதனால உறுதியாக திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போவது உறுதி. முக்கியமான அரசு நிகழ்ச்சிகள்லையும் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு விழாவிலும் கலந்து கொள்வதற்காக வந்து சென்றிருக்கிறார். திமுக என்ன சொல்றாங்கன்னா அரசியல் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, அதனாலதான் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. திமுக மற்ற எதிர்கட்சி முன்தான் இருக்கிறாங்க. திமுக தேர்தல் வர்றதுனாலதான் மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில. ஆனா 3 ஆண்டு எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் தகுதியின் அடிப்படையில்னாங்க. குடும்ப தலைவிக்கு வேற என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. இப்ப தேர்தல் நெருஞ்சதுன்னதும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுங்கிறார். இத்தனை நாள் வச்சிருந்த தகுதியினது அதனால இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடந்த 1.5 ஆண்டா என்னமோ அதை கொடுக்கறத அதுல இருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக செய்யறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுக இன்றைக்கு முழு முயற்சியில் இருக்காங்க. இல்ல, நான் ஏற்கனவே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லியிருக்கேன். தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியா சாதிய மோதல், நேற்று கூட திருநெல்வேலியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்துட்டு எப்படி பாக்குறீங்க? இந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மாணவர்கள் வரை அந்த உணர்வு, தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வருது. இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும். ஆனா முதலமைச்சர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்காரு. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு காவல்துறை சேர்ந்த காவலருக்கே பூக்களை அபால் வெட்டி உள்ளது. அதாவது அவங்க குடும்பத்துக்கு கொண்டே தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்க தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இத மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க எல்லாம் அதை தடுக்கிற அதிகாரிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். இன்னும் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள். இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தேவையில்லை. முதல்வர் இன்னும் 6 மாதம் கழித்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அது அவருடைய விமர்சனம். எல்லாம் என்ன கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்துதான் அவனை எதா இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். நீங்க தகவலின் அடிப்படையில் சொல்ல எப்பொழுதுமே 3வது அணியே 4வது அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் யதார்த்தத்தை சொல்றேன்.
ஐயா வந்து பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கான எந்த திட்டங்களும் செய்யல, இதுக்கு வாய்ப்பு அப்படின்னு திமுகவும் காங்கிரஸும் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க, காந்தியும் மறந்துட்டாங்க. அதனால அவங்களை பத்தி திமுகவுடைய ஒரு பி டீமா தான் செயல்பட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்க விரும்புறேன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை டிஎஸ்பி விவகாரத்துல தொடர்ச்சியா தமிழக அரசு மௌனம் காத்துட்டு இருக்கு. காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முதலமைச்சர் துணையில இருக்கிறாரு. அந்த துறை என்ன நினைக்கிறீங்க? அதுல அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதுல உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம நம்மளா அது வாய் பிடித்ததுன்னு பேசக்கூடாது. எப்படியும் அதுல உண்மை வெளிப்பட்டு விடும். வச்சிருக்காருங்க. அவர் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டே நாம திரு டேவிட்சன் மேல வச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல அதிகாரி. அம்மா அவர்கள் காலத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரப்ப அதோட உண்மைத்தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எந்தெந்த தொகுதியில எல்லாம் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியில எல்லாம் உறுதியாக எங்க கூட்டணியில நாங்கள் போட்டியிட்டு என்டிஏ கூட்டணி உறுதியாக போட்டியிடுவேன். எந்த தொகுதின்னு என்ன முடிவு செய்யும். தென் மதுரையை சுத்தி உள்ளது எல்லாமே தென் மாவட்டங்கள் தானாக்கா. முக்கியமான கேள்வி, பாஜக கூட கூட்டணியில அதிமுக அமமுக இருக்கு. ஒருவேளை தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுக கூட சேர்த்து பிரச்சாரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவீங்க? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். 234 தொகுதிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரா உறுதியாக நான் சுற்றுப்பயணம் செல்வேன். அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் சொல்லியிருக்கேன். ஒண்ணு மாத்திரம் தெளிவா, இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பா முதல்வரும் அவரது மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக கூட்டணியில ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்களா இருக்காங்களா என்ன? அங்கேயும் பல பிரச்சனைகள் நீங்க ஓப்பனாவே வெளியில தெரியுது. எல்லாம் ஒரு 6 மாதத்துல எல்லாம் ஒரு சரிநிலைக்கு எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு யாரு அவரு எந்த அடிப்படையில பேசினாரும் தெரியாது. நண்பர் திருமாவளவன் அவர்கள் நீண்ட நாள அரசியல் உள்ளவர், சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளவர். அவருக்கு முதல்வராகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். நான் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு முதல்வராக கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசல. நாங்க சம்பந்தமா அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்திருக்கேன். அது எங்க கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ வைப்பாங்க. காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும். சில பேர் சொல்ற மாதிரி காலம் தான் முடிவு செய்யும் எல்லாத்தையும். மூன்றாவது அணியா இல்ல, வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். மூன்றாவது அணி தாவேகா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். ஏன்னா அவரு உறுதியா இருக்காருல, தாவேகா தலைமையில தான் கூட்டணின்னு அதை வைத்து சொல்றேன். அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்கிறேன். என்னங்க அவங்க 4.5 ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியரா இருக்கு. மக்கள் மத்தியில கடும் கோபம் இருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிறுமியிலேருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறக்கின்ற நிலைமை இருக்கு.
அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில இருக்காங்க. இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அவர் திருநெல்வேலி வரப்ப தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு